அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேது திசையில் சனி புத்தி நடந்தால் என்ன பலன், இதை நம்ம பார்ப்போம். இந்த கேது திசையில் சனி புத்தி எப்படி இருக்கும், இது ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. கேது சனி, இந்த கேது யாருன்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய ஒரு ஞானம் இருக்கிறவங்க தான் கேது. இந்த சனி யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கர்மா தான் சனி. கர்மா என்பது யார் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயலும் முன்னோர்கள் செய்து வச்ச செயலும் பாவம் புண்ணியம் பார்க்காம அந்த காலத்தில் எதை வேணாலும் செஞ்சிடலாம், எதை வேணாலும் சாதிச்சிடலாம், எதை வேணாலும் அதர்வனம் பண்ணிடலான்னு நினச்சி அந்த காலத்தில் அந்த செயல்பாடுகளை எல்லாமே அவங்க எப்படியாவது கஷ்டத்தில் இங்கோட சில பிரச்சனைகளை உருவாக்கி அன்றைக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதோட சந்ததிகளுக்கு இன்றைக்கி பாதிக்கிறதுக்கு பேர் தான் கர்மா. சரி, அப்போ உங்கள் ஜாதகத்தில் அப்போ முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டால், 7 தலைமுறையில் என்ன வேணாலும் அவங்க பண்ணியிருக்கலாம். அதை எல்லாம் சரி செய்து அடுத்த பிறவிக்கு நம்மளுக்கு இந்த கர்மா தொடரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிறவிலேயே அதை கண்டுபிடிச்சி முன்னோர்களுக்கெல்லாம் பூஜை புனுஷ்டான்கள் செஞ்சு சில புண்ணிய காரியங்கள் தர்ம தானமெல்லாம் செஞ்சு நம்ம சந்ததியிலேயே இந்த புண்ணியத்தை ஜாயின் பண்ணிடணும், இந்த பாவத்தை கட் பண்ணிடணும். அதுக்கு தான் கர்மாவை கண்டுபிடிக்கணும். இதை சனியும் கேதும் பாருங்கள். இந்த சனி திசையில் கேது புத்தி நடந்தால் பெருத்த கடனாளி ஆயிடுவாங்க. பெருத்த கடனாளி, கொஞ்சமாக கடன் வாங்கியிருப்பாங்க, மளிகை கடையில் கொஞ்சம் கடன் இருக்கும், சீட்டு போடுறதுல கொஞ்சம் கடன் இருக்கும், பேங்கில் கொஞ்சம் கடன் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பார், இவர் கொஞ்சம் வரவுகிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பார். எல்லாமே நினைக்காமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் பேப்பர் எடுத்து கணக்கு போட்டாருன்னா, ஐயோ இவ்வளோ கடனாளி ஆகிட்டுமான்னு நினைப்பார். அன்றைக்கி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நெஞ்சு வலி வராது. எல்லாரையுமே ஒரு மனக்கணக்கிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுக்காமையே இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எடுத்து போட்டிங்கன்னா இவ்வளவு கடன் நம்ம ஆகிருக்கிறோமாங்கிறத சனி திசையில் கேது புத்தி, கேது திசையில் சனி புத்தி வந்தால் தான் இந்த ஜாதகருக்கு அந்த அக்கறை வரும். ஐயோ இந்த கடன் அடைக்கணும், இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சன்னு. நிறைய பேர் பாருங்கள், சனியும் கேதும் சேர்ந்துருக்கிறவங்க நல்ல பேச்சு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க, அறிவு ஆற்றலில் மிகுந்தவங்களாக இருப்பாங்க, முன்னோர்கள் பாவத்தை தீக்கிறக்காக பிறவி எடுத்திருப்பாங்க. இந்த சனி கேதுனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் நல்ல தொழில் பண்ணுவாங்க. மெயினாக சனி கேது ஜாதகத்தில் சேர்ந்துக்கிறவங்க வக்கீல் ஆகிறது, அவங்க நல்ல ஒரு ஜட்ஜ் ஆகிறது, இவங்களுக்கெல்லாம் சனி கேது காம்பினேஷன் பார்வை சேர்க்கை இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, சனியோட நிறம் என்ன, கருப்பு, வக்கீலுடைய ட்ரெஸ்ஸு கருப்பு. கேது என்பது ஞானம்னா, அதாவது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவுனா என்ன, ஆழமாக போய் எங்கே தப்பு இருக்குதோ அதை எடுத்து கண்டுபிடிச்சி இதுதான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது தான் நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவு சனியும் கேதும் இருந்தால் அந்த கர்மா தூண்டி விட இந்த கேது கண்டுபிடிக்கும். எப்படி, இதுதான் அங்கே பாருங்கள் ஒரு சீக்கிரட்டே. இந்த கர்மா கண்டுபிடிக்கும், கர்மா செயல் செஞ்சதை கர்மா தூண்டி விட்டுரும். இந்த கேது கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்து, அதான் மர்மம். கேது என்பது மர்மம். சத்தமில்லாமல் சித்தர் உட்காந்துருப்பார், அமோனிஷிய பவரை வாங்கி, சாதாரண குட்டியாக இருப்பார், ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு 1000 ஆட்களுக்கு சமம். இதுதான் கேது. நான் கடன் அதிகமாகி ஆகிட்டா நான் ஆதிகால பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கேன். கரடியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். கரடி போய் பார்க்க முடியுமா? கரடி பக்கத்தில் போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமில்லங்க. அப்புறம் எப்படி கரடி பார்க்க முடியும்? கரடி நம்மளை பார்க்கணும், அந்த கண் பார்வை நம்மளை பார்க்கணும். அதுக்கு நம்ம எங்கே போகலான்னா, இந்த ஜூலி எல்லாம் பார்த்திங்கன்னா கரடியை அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் உணவு அந்த ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டாலோ இல்லை உணவு அது என்ன உணவு அது வாங்கி கொடுத்தாலோ ஒரு நேரம் உணவு நம்மளால் இந்த கடன் தீரணுன்னு சொல்லி அந்த உணவை கொடுத்து அந்த கரடி சாப்பிட்டுச்சுன்னா நம்ம கடன் தீருமா? அது என்ன, அந்த காலத்தில் கரடிக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம்? சனிக்கேது உள்ள ஜாதகங்கள் எல்லாமே கடனாளி ஆயிடுவாங்க. கடனே ஆக மாட்டாங்க, ஆகிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி கடன் பெருசாக ஆகிற மாதிரி யாருமே இருக்க முடியாது. அதனால தான் 7 தலைமுறை கடன் இந்த தலைமுறையில் உட்காந்துக்கும்.
நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டை எள்ளுப்பாட்டை எல்லா பாட்டனோட கர்மாவும் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகிரு கடைசி சந்ததி கட்ட. இந்த கடைசி சந்ததி கட்ட ஸ்டோரேஜ் ஆகிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் வேணுமல்லவா. அதுக்கு கரடியை பார்த்தா கடன் அடையுங்கிறத சாஸ்திரத்தில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே கரடி வரும். அவர் எந்திர தாயத்தெல்லாம் விற்றுட்டு வருவார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நலுக்கமாயிருச்சுன்னா இந்த குழந்தைகள்லாம் வெறுக்கு வெறுக்குன்னு பயந்துக்கும். இந்த வெறுக்கு வெறுக்குன்னு பயப்படாமல் இருக்கிறக்கு வருஷத்தில் ஒரு முறை கரடியை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அது மனுஷனாட்டவே நடந்து வரும். வந்தோடனே அவர் ஒரு மூல மந்திரம் வச்சுருப்பார். எப்போவுமே குழந்தைகளுக்கு வந்து கண் திருஷ்டி, ஓமளிப்பு, இந்த உடல் கைகால் குடைச்சல், கண்ணுங்காதும் புகைச்சல், அல்லவலி, ஓச்சல், கெட்ட கெட்ட சொப்பனங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தியாகுன்னு சொல்லி அவர் ஒரு பார்மணியாக ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அப்படி ஊதி அவர் என்ன பண்ணிடுவார்னா கரடி கட்டை போட்ட கரடி தொப்புன்னு பிடிச்சி ஃபூனு ஊதி வெளியே தள்ளிடும். அந்த எந்திரம் வந்து வாய்க்குள்ளே போய் வெளியில் வந்துடும். அதை எடுத்து குழந்தை கட்டி விடுவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பீட பிணியே வராது. அப்போ பீட பிணி எதுவுமே வராதது அந்த கரடி கட்டை ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லையா. அதனால தான் கேது திசையில் சனி புத்தி நடந்தால் கரடி பாருங்கன்னு சொன்னது. குழந்தைக்கே அந்த பீடப்பிணி விலகுதே, நம்மளுக்கு பீடப்பிணியே கடந்தானே. அதனால தான் இந்த சனிக்கேது காம்பினேஷன் உள்ள ஜாதகமெல்லாம் கடனாளி ஆயிடுவாங்க. அதுக்கு கரடி பாருங்கன்னு சொன்னது காரணமே, கரடியை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்னா, சனி என்ன நிறம்? கருப்பு. தாடி, அதாவது கேதுன்னா தாடி அதிகமாக ரோமம் இருக்கிறது, உடம்பு பூரா ரோமம் இருக்கக்கூடிய கருப்பான உருவம் எது? கரடி. அதனால் சனியும் கேதும் சேர்ந்தால் கரடி வந்து ரோமமான முடிகள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதுதான் அந்த பார்வை நம்ம கண் பார்வை மேலே பட்டுச்சுனால் அந்த தோஷமே நிவர்த்தி ஆயிருமா நம்ம உடம்பில். அப்போ எப்படியெல்லாம் அந்த காலத்தில் கண்ணுக்கு தெரியாத ஆதிகால பரிகாரங்கள் இந்த ரகசியத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் காட்டுக்குள்ளே போய் கரடி பார்க்க முடியாது, அது தவறான செயலை, அதை யாரும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூவில் வந்து கரடி எப்போவுமே அவங்க நீட்டாக பாதுகாப்பாக அடைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நாள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கு இதெல்லாம் போனீங்கன்னா, அந்த ஜூக்கு போனீங்கன்னா கரடி பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு கடவுளை எனக்கு கடனெல்லாம் அடையணுன்னு கரடியை பார்த்து சொல்லுங்கள். அந்த கரடி உங்களை பார்க்க 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 உங்கள் கர்மா குறையும். எவ்வளோ ஒரு ரகசியம் வருங்க. இந்த சனி அந்த கேது திசையில் சனி புத்தி நடந்தால் கரடி பார்த்தால் யோகம். எப்படி சொல்கிறீங்க? கழுதை பார்த்தா என்னை பாரு யோகம் வரும்னு சொல்கிறீங்க. நந்தி காதில் போய் சொல்கிறக்கு பல்லாம் பசுமாடு காதிலேயே போய் உயிரோடு இருக்கிற பசுமாடு காதிலேயே சொல்லுங்கங்கிறீங்க. அதே போல் தான் கரடி கிட்ட போய் சொன்னீங்கன்னால் இந்த கடன் தீரும். என்றைக்காவது ஒரு நாள் அந்த கரடியை உங்களுக்கு பார்க்குறக்கு கொடுப்பனை எனக்கு இருந்தால் அன்றைக்கி அந்த கடன் தீர்றதுக்கு நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இது ஒரு அற்புதமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இதை நிறைய பேர்த்துக்கு நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு பூனை நம்மளை பார்த்தாலோ எந்த மிருகங்கள் நம்மளை பார்த்தாலோ அதனுடைய குணங்களுக்கு தகுந்த பிரச்சனைகள் தீருதுங்கிறத ஜாதகம் பார்க்க வந்தவங்களே சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ஆதிகால ரகசியம். இந்த ஆதிகால ரகசியத்தை தான் முன்னோர்கள் வந்து இதை நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. அப்போது இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகாரம்ங்கிறது மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்துனது தான். இது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இது எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா 1736 பரிகாரங்கள் A4 சைஸ் பெரிய புத்தகம். இது கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 நாளில் உங்கள் கையிலே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே பார்க்குறோம். எங்கே சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் ஒரு வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் 1500 ஆதிகால பரிகாரங்களை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் சுபமாரிமுத்துன்னு சர்ச் பண்ணிங்கனாலும் அதில் பதிவுகள் நிறைய கொடுத்துருப்பேன். இது இல்லாமல் பிரயாணங்கள் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர்னு நிறைய இடத்துகளுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மக்களுக்கு ஒரு நல்ல சேவையும் செய்கிறோம்.
இது எல்லாமே தெரிஞ்சு கொள்ள, முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.